பிரைஸ் தி லார்ட். எரேமியாவில் எழுதிய வாசகம் அதிகாரம் 33 இறைவார்த்தை 14. இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூத வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். ஆமீங்கள். பரலோக தகப்பனே, அப்பா ஸ்துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம்ப்பா. நன்மை செய்ய தவறினால் பாவமாகும் என்றவரையுமே ஆராதிக்கிறோம். சமாதானத்தை நாடுங்கள் என்றவரையுமே ஆராதிக்கிறோம். நம் வழியில் நடந்தால் நலமடைவீர்கள் என்றவரையுமே ஆராதிக்கிறோம். கட்டளைகளை பின்பற்றினால் நோய் வராது என்றவரையும் ஆராதிக்கிறோம். மறு உலகில் செல்வம் சேர்த்து வையுங்கள் என்றவரையும் ஆராதிக்கிறோம். நல்லதையே பிறருக்கு செய்யுங்கள் என்றவரையும் ஆராதிக்கிறோம். பிற நலத்தையே நாடுங்கள் என்றவரையும் ஆராதிக்கிறோம். பசித்தவனுக்கு உணவு கொடு என்றவரையும் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. இன்று கொடுத்த வார்த்தையானது அப்பா, இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதார் வீட்டாருக்கும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆம் தகப்பனே அப்பா, தாவீதர் குலத்திலிருந்து ஒரு தளிர் உருவாகும் என்று சொல்லி ஆண்டவரே, 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீ கொடுத்த கட்டளை, ஆண்டவரே கொடுத்த வார்த்தை அப்பா இயேசு கிறிஸ்துவா இந்த நாளில் கூட நிலை நிறுத்தி வைத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறப்பா. அப்போ இறை வார்த்தையில் இருக்கிற இந்த பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட வெறுமையாய் திரும்பாத ஆண்டவரே. காலம் முடிந்தாலும் ஆண்டவரே அப்பா, இது அழியாத வார்த்தைகள் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் உயிர் இருக்கப்பா. இந்த வார்த்தைகள் உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தியானிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இஸ்ரேலை வழிநடத்தினீர தேவனே, அதே போல் அப்பா யூதாவை வழிநடத்தினீங்க தகப்பனே. அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அப்பா, எங்கள் மூதாதையத்தை கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கும் தரப்போவதற்காய் உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறப்பா தகப்பனே. அப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த இயற்கை சீற்றங்களினால் அழிவுற்றிருக்கு அப்பா. அது கூட நீங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பு அப்பா இந்த பைபிளில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, காலம் வரும்போது இதெல்லாம் நடக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இதெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. எங்கே பார்த்தாலும் அப்பா பயங்கரமாக இருக்குது அப்படி. உலகத்தில் இந்த 3ஆம் உலக போர் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து இருக்காங்க தாப்படி. அந்த மாதிரி நாட்டில் அப்பா பஞ்சம் வரப்போகுது தாப்படி. விலைவாசி உயர்வு ஆண்டவரே. நடுத்தர மக்கள் அப்பா ஒருவேளை உணவு கூட உண்ண முடியாத சூழ்நிலையினால இந்த விலைவாசிகள் ஏறிக்கொண்டே போகுது தகப்படி. அப்பா, இதெல்லாம் பஞ்சத்திற்கான அறிகுறி ஆண்டவரே. அப்பா, அன்றன்றைக்கு உழைத்து சாப்பிடுறவங்க என்னப்பா செய்வாங்க? இன்னைக்கு வேலைக்கு போனாதான் சம்பளன்ற நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறப்பா. ஆம் தகப்படி, இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா எங்களுக்கு உணவு கிடையாது. ஆனால் அதிலும் இவ்வளவு விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு தகப்படி. அப்பா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தகப்படி. அப்பா, நீங்கள் இதெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த அரசு அதிகாரிகளை உள்ளத்தில் ஆண்டவரே நீ இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்டு தலைவர்களை எல்லாப்பா இதை கேள்விப்பட்டு இருக்காங்க தப்பா. இந்த மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை செய்யணும் ஆண்டவரே. அப்பா, ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே திக்கற்ற நிலையில் தவித்துட்டு இருக்காங்கப்பா. ஒருவேளை உணவு கிடைக்காதான்னு சொல்லி தவிக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே உணவு தண்ணீரை அப்பா தருகிற தேவன் ஆண்டவரே. இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின தேவன் 40 ஆண்டு காலமாய் வழிநடத்தினப்பா. மன்னாவையும் காடை கொடுத்து அற்புதமான அப்பா அமிர்தமான தண்ணீரை கொடுத்து வழிநடத்தினப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா, இந்த உலகம் என்ன நிலையில போயிட்டு இருக்குன்னே தெரியல ஆண்டவரே. ஒரு பக்கம் விலைவாசி, ஒரு பக்கம் போர், ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்களினால அப்பா பலவிதமான இழப்புகள், உயிரிழப்புகள் அதிகமாய் நடந்து கொண்டே இருக்கு தகப்பனே. ஆண்டவரே, இதெல்லாம் கரத்தினுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, கண்ணீரோடு விதைக்கிறார், அக்களிப்போடு அறுவடை செய்வான்னு சிறப்பா. பஞ்ச காலத்தில் ஆண்டவரே யோசேப்பு போல ஒரு நல்ல தலைவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு உரிய பொருளாதாரத்துக்கு பாதுகாத்து ஒரு நடத்த போவதற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தேவைகளை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. கவலையிலிருந்து விடுதலை தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அந்த நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவர் எனக்கு நிச்சயம் கொண்டாடுகிறோம். ஆமென்.